ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசு வங்கியில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட மேக்ஸிமமான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் தெரிந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அரசு வங்கியை பொறுத்த வரைக்கும் உங்களோட தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சொந்த ஊரில் இருக்கக்கூடிய அரசு வங்கியிலே உங்களால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 விதமான டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன டிஸ்ட்ரிக் அப்படின்றத சொல்கிறேன். இன்கேஸ் இந்த டிஸ்ட்ரிக்குள்ளே உங்களோட வங்கி இருக்குது அப்படின்னா உங்களால் உங்கள் ஊரில் இருந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை வந்து பண்ணிக்க முடியும். இன்கேஸ் அந்த டிஸ்ட்ரிக் உங்களோட டிஸ்ட்ரிக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வெளி டிஸ்ட்ரிக்டில் போய் ஒர்க் பண்ண, இல்லை உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் போய் நீங்கள் ஒர்க் பண்ண நீங்கள் தயாராக இருந்தாலுமே சரி இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு தமிழ் தெரிந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ் தான். ஸோ உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாலே போதும் இந்த ஜாப்பை உங்களால் ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 30,000 வரைக்கும் மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 3000 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ வேகன்சி நிறையா இருக்குது அப்படின்ற போது அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு எல்லாமே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் ஆர் உமன் கேண்டிடேட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எந்த வித ஃபீஸுமே கிடையாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜாப் வந்து கிடைக்கிறது ரொம்ப இந்த ரேரான விஷயம். இப்போ இந்த ஜாப் வந்திருக்கு அப்படின்ற போது ப்ராப்பராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் அந்த ஜாப் நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ண அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும், உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க், கவர்மெண்டோட அஃபிஷியல் லிங்க் எல்லாமே பார்த்தீங்க எங்கே கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே வீடியோக்குள்ளே கிளியராக சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலே போதும் ஈஸியாக வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அப்படின்றது நான் வீடியோக்குள்ளே தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் லிங்க், இந்த 3 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் நம்ம சொல்லியிருக்க ஜாப் பற்றி டீட்டெயில்டாக வந்து இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் படிக்கிறனா படித்து பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜோட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கான லிங்க் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல எடுத்துக்கும். ஸோ 15லேருந்து ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்றத வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள் ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல 0 அப்படின்றத வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. 0 அப்படின்றத வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட் அப்படியே ஸ்க்ரால் ஆகி கடைசியில் வந்து நிற்கும். ஸோ கடைசி அப்படியே வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி மேலே போனீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களால் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். இதில் நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த லிங்க்கோட டவுன்லோட் வந்து வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க், அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுத்துருப்பேன். ஸோ ப்ராப்பராக எல்லா லிங்கையுமே கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம் ஐக்கனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் அரசு வங்கியில் தான் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன மாதிரி போஸ்டிங் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணலை. ஸோ இதில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சர்க்கிளில் பாருங்கள், சர்க்கிளில் சென்னை சர்க்கிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்து தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி இது 2மே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ லாங்குவேஜும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படின்றதும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன் டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணாலே உங்களால் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணக்கூடிய வயது வரம்பு என்ன, ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஏஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 30/4/2025 இந்த தேதிக்குள்ளே இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 21 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 30 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களால் 35 வயது வரைக்கும் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களால் 33 வயது வரைக்கும் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பர்சன் இருப்பாங்க இல்லையா, அதிலே வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா,
அவங்களுக்கு 10 வருடம் 13 வருடம் 15 வருடம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 45 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருமே சரி இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஏஜ் இதுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன தேதி சொல்லணும், அந்த 30/4/2025 இருக்கு இல்லையா, இந்த தேதிக்குள்ளே இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சைட்டோட லிங்கும் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைச்சிடும். கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணி ஒரு 15 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி இந்த பேஜுக்குள்ளே வந்த உடனே கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். டோட்டலாக இந்த 6 ஸ்டேஜஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அதே ஃபர்ஸ்ட் நேமை இந்த இடத்துல கொடுத்துட்டு, இதில் உங்களோட மிடில் நேம் அதே மிடில் நேம் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு, உங்களோட லாஸ்ட் நேம் அதே லாஸ்ட் நேம் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு, உங்களோட ஃபுல் நேம் வித் இனிஷியலோட வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மொபைல் நம்பரை நீங்கள் கீழே போட்டுட்டு உங்களோட ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் ஆர் லேண்ட்லைன் நம்பர் இதில் எது இருந்தாலும் சரி உங்களை வந்து கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க இமெயில் ஐடி இந்த இடத்துல கொடுத்துட்டு அப்படின்றதுக்கு பக்கத்தில் இந்த ஏரோ மார்க்கில் அதை கிளிக் பண்ணி ஜிமெயிலா ஹாட்மெயிலா இல்லை லைவா இல்லை எந்த இமெயில் மூலமாக நீங்கள் இமெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அந்த இமெயிலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கூடிய இமெயிலை அப்படியே ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் போட்டு இதில் கொடுத்துருக்கூடிய கேப்சாவை இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனுக்குள்ளே வரும். இதில் உங்களோட ஃபோட்டோஸான டாக்குமெண்டேஷன் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதில் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபைனலாக ப்ரிவியூ பார்த்ததுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட டாக்குமெண்டேஷன் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட 10th 12th மார்க்ஸோட ஜெராக்ஸ் காப்பி, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களோட வீட்டு அட்ரஸோட சர்டிஃபிகேட், ஸோ இந்த மாதிரி காமனான விஷயங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபைனலாக 6 ஸ்டேஜஸில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டாலே போதும் இந்த ஜாப்புக்கு ஈஸியாக உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு எந்தவித ஃபீஸும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட் இருக்கு அப்படின்னா 750 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் ரீஃபண்டபிள். ஒன் டைம் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வந்து பண்ண மாட்டாங்க. இந்த ஜாப்க்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 டெஸ்ட் வந்து இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ், பேங்கிங் நாலேஜ், நெக்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ், எக்கனாமி, அப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்னு சொல்லிட்டு 4 டெஸ்ட் வந்து இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ்னு ஓவராலாக 120 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. டோட்டலாக ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஒவ்வொரு மார்க்கு டோட்டலாக 120 மார்க்ஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். டோட்டலாக 2 மணி நேரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே போதும் இந்த ஜாப்பில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் செலக்ட் ஆயிடலாம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஊரில் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த ஊரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, தமிழ்நாட்டில் பாருங்கள் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், நாமக்கல், நாகர்கோவில், திருநெல்வேலி, வேலூர் அண்டு விருதுநகர் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கிங்கான போஸ்டிங் வந்து போடுவாங்க. இன்கேஸ் அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க இல்லை அப்படின்னா பக்கத்து ஊரில் போய் கூட உங்களால் வந்து இந்த ஜாப்பை பண்ணிக்க முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 29/5/2020 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாக இந்த பேஜில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும்.